நரக்ஸ் விரிக்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் நியூஸ் உங்களை வரவேற்கின்றது. முதலில் 2 அப்டேட்டுகள் காத்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி இடம்பெற்ற விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த மோசடி உயர் அதிகாரி ஒருவரின் உடல் நரம்புகள் அறுக்கப்பட்ட குரூர தற்கொலையாக விரிந்த பின்னணியில் இந்த மோசடிக்கு பின்னால் இருப்பவர்கள் குறித்து ஸ்ரீலங்கா சிஐடிக்கோ அல்லது மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கோ இதுவரை எந்த முறையான துப்புக்களும் கிட்டிக்கொள்ளவில்லை. இதனால் இப்போது வெளியக உதவிகள் நாடப்படுகின்றன. ஒருபுறத்தே ஸ்ரீலங்கா அமெரிக்காவின் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் FBI-யின் உதவியை பெற்ற நிலையில் FBI-யும் இலங்கையில் குதிக்க, மறுபுறத்தே இன்சைட் ட்ரெக்கிங் இடம்பெறுகின்றது. அதாவது ஒருவேளை இலங்கையின் உள்ளே இருந்துதான் இந்த மோசடி இடம்பெற்றிருக்க கூடுமோ என்ற ஐயத்தில் இலங்கையிலிருந்து இவ்வாறான இணைய மோசடிகளை செய்யும் வெளிநாட்டு குரூப்புகள் இப்போது சல்லடை போடப்பட்டு தேடப்படுகின்றன. இதற்காக அதிரடியான ஆபரேஷன்ஸ் சில நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இந்த நடவடிக்கைகள் குறித்து விரிக்ஸ் நரக்ஸ் நியூஸுக்கும் நரக்ஸ் விரிக்ஸ் செய்திகள் கிட்டியுள்ளன. நேற்று நடத்தப்பட்ட முதலாவது ஆபரேஷனில் ஒரு பெண் உட்பட 37 சீனர்கள் தலங்கம கொஸ்வத்த பகுதியில் மாட்டிக்கொண்டார்கள். இதன் பின்னர் கொழும்பின் புறநகரான ராஜகிரியவில் 2வது ஆபரேஷன்ஸ் இடம்பெற்றது. ஆனால் இந்த ஆபரேஷனில் ஸ்ரீலங்கா போலீஸுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே, அதாவது குடியிருப்பு வளாகத்தையே குத்தகைக்கு எடுத்து அதில் உள்ள பல தளங்களை இந்த மோசடிக்கு பயன்படுத்திய மெகா விடயம் பகிரங்கப்பட்டது. தமது அதிநவீன மோசடி தொழிலை முழு அப்பார்ட்மெண்ட்டிலேயே நடத்தி வருகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் இது நடந்தது. ஆனால் ஸ்ரீலங்கா போலீஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தளத்தில் தான் இவ்வாறான மோசடி நடக்கும் என நினைத்து குறைந்த ஆளணியுடன் இந்த ஆபரேஷனை நடத்தி கொண்டு அதில் சொதப்பலான முடிவுகளை எடுத்துக்கொண்டது. ஏனெனில் அந்த வளாகத்தில் இந்தளவு பெரியதொரு ஜம்போ குரூப் இயங்கியமை ஸ்ரீலங்கா போலீஸுக்கு தெரியவில்லை. காவல்துறையினர் குறைந்த அளவில் இந்த ஆபரேஷனில் ஈடுபட்டதால் இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்ட போது அந்த குடியிருப்பு வளாகத்திலிருந்து பல மோசடிக்காரர்கள் தப்பி ஓடிக்கொண்டனர். இப்போது வெளிக்கடை காவல்துறை வேர்த்து விறுவிறுக்க தப்பி ஓடியவர்களை கண்டுபிடித்து கைது செய்வதற்கான தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளதாக நரக்ஸ் விரிக்ஸுக்கு செய்திகள் கிட்டுகின்றன. எனினும் இதுவரை இந்த ஆபரேஷனில் எஞ்சியவர்கள் மாட்டப்பட்டு விட்டனர். அவர்களின் தொகை இப்போதைக்கு 120 உள்ளது. சீனர்கள், வியட்நாமியர்கள், மலேசியர்கள், மடகஸ்காரிகள், பிலிப்பைன்ஸ்காரர்கள், தாய்லாந்துக்காரர்கள், கம்போடியர்கள் என இந்த மெகா மோசடி இணைய மோசடி குழு விரிந்துள்ளது. மாட்டுப்பட்ட 120 பேரிடமிருந்தும் ஏராளமான கணனிகள், மடிக்கணனிகள் மற்றும் செல்பேசிகள் உட்பட்ட பல உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவருமே 3 மாத கால விசிட் விசா எடுத்து இலங்கையில் இறங்கிய போது இவர்களெல்லாம் நாட்டின் சுற்றுலாத்துறையை வளப்படுத்த கிட்டிய பயணிகள் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் வரவு வைத்த நிலையில் இவர்கள் அனைவருமே நாட்டுக்கு மிகப்பெரிய மோசடி செலவை வைக்க வந்தவர்கள் என்பது இப்போது இந்த அதிரடிகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போது மாட்டுப்பட்ட இவர்கள்தான் ஸ்ரீலங்கா திரைசேரி மோசடியில் ஈடுபட்டவர்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்றாலும் திரைசேரி மோசடியில் ஒரு இன்சைட் கேம் இருப்பதான ஐயத்தால் இப்போது இது ஒரு சர்வதேச விசாரணையாக மாறி அமெரிக்காவின் FBI குதிக்கும் அளவுக்கும் ஆஸ்திரேலியாவின் அதிகாரிகள் வரும் அளவுக்கும் இந்த விடயம் விரிவடைந்துள்ளது. இது ஒரு நரக் செய்தி. அடுத்து ஒரு விரிக் செய்தியை பார்த்தால், ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர மிரிசவில் உள்ள ஸ்ரீலங்கா கடலோர காவல் தலைமையகத்துக்கு அண்மையில் ஓடிச்சென்று கடல் வழியால் வரும் தாக்குதல் அச்சுறுத்தல் குறித்து ஒரு செயற்பாட்டு தயார் நிலை சோதனையை நடத்தினார். கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அவர் தீவிரமாக ஆய்வு செய்தார். எனினும் அமெரிக்க ஈரான் போர் மீண்டும் வெடித்துக் கொண்டால் திருமலையில் இப்போது நங்கூரமிட்டுள்ள ஈரானிய போர்க்கப்பலை இந்த நகர்வுகளால் காத்துக்கொள்ள முடியுமா என்பது ஒரு முக்கியமான வினா. கிழக்கின் அர்கங்குடா பகுதியில் அதிரடியாக நடத்தப்பட்ட தேடுதல்களில் 7 முஸ்லிம் இளைஞர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்ட பின்னர் டெல்லியை தளமாக கொண்ட இஸ்ரேலிய தூதர் ரோவன் அசார் உடனடியாகவே கொழும்புக்கு பறந்திருக்கின்றார். இதனால் அர்கங்குடாவில் ஒரு தாக்குதல் திட்டம் இருந்ததான ஐயங்கள் வெளிப்படுகின்றன. அவ்வாறாக டெல்லியிலிருந்து கொழும்புக்கு பறந்த இஸ்ரேலிய தூதர் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத்தை சந்தித்து கிழக்கின் அர்கங்குடா பகுதி, தெற்கின் வெலிகமை பகுதி ஆகிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் இங்குதான் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் இடங்கள் எனவும் சொல்லியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரா மிரிசாவுக்கு ஓடோடி சென்று ஸ்ரீலங்காவின் கடலோர காவல் தலைமையகத்தை உஷார்படுத்தி இருக்கின்றார்.
இது ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலின் அதிர்வால் வந்த வினையாக நோக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு போரின் பின்னணியில் இந்த ஆண்டு இஸ்ரேலியர்களுக்குரிய உலகின் முதன்மையான சுற்றுலாத்தலம் இலங்கை என இஸ்ரேல் குறிப்பிட்டிருப்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இன்னொரு விருக் செய்தி அடுத்து வருகிறது. கடந்த மார்ச் மாத ஆரம்பத்தில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கலம் இலங்கையின் கடல் எல்லைக்கு அண்மையில் அண்மித்து ஈரானிய போர்க்கப்பலான தெனாவை மூழ்கடித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்த மூழ்கடிப்பில் பல ஈரானியர்கள் பலியெடுக்கப்பட்ட நிலையில் கொழும்பின் கடற்பரப்பில் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் தமது டைவெக்ஸ் என்ற ஆழ்கடல் டைவிங் ஆபரேஷனை அண்மையில் செய்துள்ளன. கொழும்பு கடற்பரப்பில் நீரடி நீச்சல் முகங்கள் பங்கெடுத்த இந்த பயிற்சி 55 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இடம்பெற்ற போது முதலாம் உலகப் போரில் இலங்கை கடற்பரப்பில் ஜெர்மன் கடல் கன்னிவெடிகளால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட பிரித்தானிய நீராவி கப்பலான வார்செஸ்டரும் சரக்கு கப்பலான பெர்சியஸும் சிதைவுகளாக அவதானிக்கப்பட்டதாக இந்திய கடலோர காவல்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. முதலாம் உலகப்போர் காலத்திலும் இரண்டாம் உலகப்போர் காலத்திலும் இலங்கை அல்லோலகலோலப்பட்ட நிலையில் இப்போது மத்திய கிழக்கு போராலும் ஏதோ ஒரு வகையில் தீண்டப்படும் செய்தியைத்தான் கடந்த மார்ச் மாத ஆரம்பத்தில் இலங்கை கடற்பரப்பில் வைத்து, அதாவது கடல் எல்லைக்கு அப்பால் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி ஒரு ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடித்த விடயம் வந்திருக்கின்றது. அடுத்து வெளிநாட்டு நர்க்ஸ் விரிக்ஸ்களை நோக்கி கொண்டால், பிரான்சில் இராணுவ பயிற்சி இடம்பெறும் அபாயகரமான பகுதிகளில் சட்டவிரோத ஆடல் பாடல் ஒன்றுகூடலான டெக்னிவல் தடை செய்யப்பட்ட நிலையில் இந்த வார இறுதியில் ஒரு முக்கியமான டெக்னிவல் இடம்பெற்று வருகின்றது. இப்போது அந்த இடத்துக்கு அருகே வெடிக்காத குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் அச்ச நிலையேறியுள்ளது. நேற்றிரவு இந்த இடத்தில் 40,000 பேருக்கு மேல் கூடி ஆடல் பாடல் கொண்டாட்டங்களை நடத்திய நிலையில் இன்று காலையிலும் சுமார் 17,000 பேர் அங்கு கூடியிருந்த நிலையில் இந்த வெடிக்காத இரண்டாம் உலகப் போர்க்கால குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் அச்ச நிலையேறுகின்றது. இந்த சட்டவிரோத டெக்னோ கூட்டங்களுக்கு எதிராக புதிய சட்டங்கள் வரவுள்ள நிலையில் அந்த புதிய சட்டங்களை எதிர்க்கும் வகையில் இலவச கொண்டாட்ட டெக்னோ ஆதரவு குழு இந்த நிகழ்வை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் இன்று பகல் பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் இந்த இடத்திற்கு செல்ல உள்ளதால் மேலும் பதற்றங்கள் எகிரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதியாக இந்த கோடை காலத்தில் இலங்கைக்கும் விடுமுறைக்கு செல்ல தயாராகும் புலம்பெயர் தமிழர் உட்பட்ட கோடைகால விடுமுறைக்கு தயாராகும் விமான பயணிகளுக்கு ஜெட் ஃபியூவல் எனப்படும் விமான எரிபொருள் பற்றாக்குறை செய்தி ஒரு முக்கியமான கசப்பான செய்தியாக வந்துள்ளது. ஐரோப்பிய நகரங்களிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த எரிபொருள் பற்றாக்குறை வெறும் என்பதால் இப்போதே சில விமான நிறுவனங்கள் தமது திட்டமிடல்களை செய்யும் நிலையில் ஐரோப்பிய அரசாங்கங்களால் புதிய மாற்று திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நகர்வுகளின் அடிப்படையில் ஒரே நாளில் ஒரே இடத்திற்கு செல்லும் சில பயணங்களை கொண்ட வழித்தடங்களில் உள்ள விமானங்களை ஒன்றிணைக்க விமான நிறுவனங்களை அனுமதிக்கும் திட்டங்கள் வர உள்ளன. இதன் மூலமாக எரிபொருளை சேமிப்பதற்காக பயணிகளுக்கு சில விமான பயணங்கள் மாற்றப்படக்கூடும். தற்போது இந்த ஜெட் ஃபியூவல் எரிபொருள் விநியோகத்தில் ஐரோப்பிய ரீதியில் எந்த பிரச்சனை இல்லை என விமான நிறுவனங்கள் கூறுகின்றன. ஆனால் ஈரான் அமெரிக்க போர் தொடர்ந்தால் ஜூன் மாதத்துக்குள் ஐரோப்பா முழுவதும் இந்த ஜெட் ஃபியூவல், அதாவது விமான எரிபொருள் பற்றாக்குறை வெறும் என சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை இலங்கைக்கு பயணிக்க காத்திருக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஒரு கவலைக்குரிய எச்சரிக்கை செய்தியாகத்தான் உள்ளது. இவைதான் நரக்ஸ் விருக்ஸ் செய்திகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.